Right, okay. Delay ஆகிறது public property. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கோங்க. நீங்க கேட்டுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இல்லன்னா நீங்க பண்ணுங்க சார். நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்காம எப்படி சார் கூட்டிட்டு போக முடியும்? ஐபிஎஸ் ஆபீசர் வந்திருக்காரு, அவங்கள்ட்ட சொல்லி இன்ஃபார்ம் கேட்க சொல்லுங்க. உங்களாலே பேசிக்கலாம். எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. கணவன் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மனைவி கிருத்திகா ரொம்ப போராடுற இந்த வீடியோஸ் எல்லாம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது எதுக்காக ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நேற்று ஒரு பொது வெளியில மேடையில் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் த்ரிஷாவையும் விமர்சித்து பேசியிருக்காரு. ரொம்ப கீழ்த்தனமாகவும் அசிங்கமாகவும் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் அணி சார்பாக ஒரு கம்ப்ளைண்ட், தாவைக்கா சார்பாக ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் இவருக்கு வந்திருக்கு. ஸோ 12 பிரிவின் கீழ் அடிப்படையில் தான் இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது காவேரி தண்ணி பிரச்சனைக்காக பேசுற அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு எதிராக இப்படி ஒரு கருத்தை அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம்? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன. ஸோ இந்த கருத்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனதுக்கு அப்புறமா பெண்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் இழிவுபடுத்துகிற மாதிரியும் பேசுகிற இவரெல்லாம் மன்னிக்கவே கூடாது, இவர் பண்ணது தப்பு அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்து இவருக்கு எதிர்ப்பு வந்திருக்கு. என் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க அண்ணாமலை அவர்கள் கூட இந்த போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் குஷ்பு உள்ளிட்ட பல அரசியல் பிரபலங்கள், பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே உதயநிதிக்கு எதிராக கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்க நல்ல இதோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போறாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.